பண்ணிடலாம். வந்து போர்டை வச்சுட்டு 10,000 ரூபான்னு போட்டுடலாம். போட்டு இவன் மாடு இங்க யானையை மேய்க்கட்டும். மாடுல யானையை மேய்க்கட்டும். அவர் மேய்க்கட்டும். மாசம் 10,000 ரூபாய். மாசம் 10,000 ரூபாவா? ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். ஷாமிக்கே 10,000 ரூபாய் தரும் ஒரு நாளைக்கு. காலேஜ் போவாங்க. அங்க யானை ஏறானா எங்களை யானை இல்ல எடுத்துட்டேன். இன்னைக்கு ஏதோ ஒரு லக்கு, எல்லாருக்கும் லக்கு. எல்லாருக்கும் இல்ல, நமக்கு லக்கு. மக்களே அங்க பாருங்க, படையப்பா யானை. நாங்க வந்து இதுவரையும் ஒரு 4-5 வாட்டி வந்துட்டோம். மூணாருக்கு இன்னைக்கு தான் அதை பார்த்துருக்குறேன் நான். அந்த யானையை அதை பார்க்கறதுக்கு ரிஸ்க் எடுத்து நாங்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளே போகாதீங்கன்ட்டாங்க எங்களை. அதனால நாங்கள் இங்கே நின்று ரசிக்கிறோம். செம்மையாக இருக்கு யானை. ஆனால் முயற்சி பண்ணாதீங்க. இந்த மாதிரி நாங்கள் எப்படி வந்தோமோ அதே மாதிரி ரிட்டர்ன் போயிடுவோம். நீங்கள் யாரும் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா உங்கள் உயிர் உங்ககிட்ட இருக்காது. அவ்வளோதான். நாங்களே பயந்து பார்க்குறோம். ஆனால் யானைங்க அதிகமாக இருக்குதான். இது உள்ள யானைங்க அதிகமாக இருக்குதான். இந்த ஒரு யானை மட்டும் தனியாக இருக்குதான். அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா அவர் வந்து சிங்கிள். யார் மாதிரினா என் தம்பி இங்கே இருக்கிறான் சத்யா. அவனை மாதிரி சிங்கிள். அவர் கூட்டு வருவாரா மேய்ப்பாரா? ஆமா, இவர் வந்து மக்கள் எல்லாம் கூட்டு வராங்க. அந்த மலை மேல போயிட்டு ஏதோ ஒரு பிரியாணி சாப்பிட்டுன்னு அப்படியே ரசிச்சா செம்மையா இருக்கும். சத்தியம் இயற்கை நல்லா